இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தல அஜித்ன்றது யாரு, ஏகேன்றது யாரு, ஏகே பின்னாடி இவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்கன்னா இதற்கு காரணம் ஒன்று தான். எஸ், நம்மளும் புரிஞ்சிக்கணும்டா, தல அஜித் வந்து ஒரு நடிகன் கிடையாது, ஈஸ் அ நல்ல மனிதன். ஏன்னா அஜித் சார் வந்து நேற்று வந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே சேனலில் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அஜித் சார் தான் பேசினாரா இல்லை அஜித் சார் தான் சொல்லியிருப்பாரா இப்படி பேச சொல்லி அப்படின்ற டவுட்ஸு கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருந்திருக்கும், ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் அதை வந்து கிராஸ் வெரிஃபை எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் நம்மளுக்கே என்ன தெரியுதுன்னா, சுரேஷ் சந்திரா சாரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து ஒரு ட்வீட்டாக போட்டிருக்காரு. ஸோ சுரேஷ் சந்திரா சாரே போடுறாருன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும்ல, அது அஜித் சாரோட வாய்ஸ் ஓவராக தான் இருக்கும். ஐ மீன் அவரோட மனசாட்சியை தான் ரங்கராஜ் பாண்டே சார் கிட்ட சொல்லி போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அஜித் சார் அந்த வீடியோவில் என்ன பேசினாரு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள் வந்து அரசியல் செய்வானு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அதில் அஜித் சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னதா ரங்கராஜ் பாண்டே சார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், விஜயை வாழ்த்துறேன். என்னது, விஜய் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், விஜயை நான் வாழ்த்துறேன். இதை வந்து இந்த அணில் குஞ்சுகள் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறானுன்னா, பாத்தியா டேய் அஜித் சாரே விஜயை வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரா அப்படி இப்படின்னு தூக்கிட்டு சுற்றுறானுங்க. டேய், அதுக்கு பேர் சப்போர்ட்டு கிடையாது, அதுக்கு பேர் என்னன்னா தனக்கு தீமை நினைப்பவனுக்கும் நல்லது நினைக்கும் குணம் படைத்தவரா எங்கள் அஜித் சாரு. யாரையும் நான் காயப்படுத்த விரும்பலை. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், போன இன்டர்வியூ வந்து நம்ம அஜித் சார் கொடுத்துருந்தார் பாருங்க. அந்த இன்டர்வியூவில் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். கேதரிங் அ க்ரௌட் டு ஷோ எ க்ளவுட் அண்ட் கேதரிங் அ க்ரௌட் இஸ் நோ பிரெய்னர் இப்படின்ற 2 ஸ்டேட்மெண்ட்டாக அஜித் சார் யூஸ் பண்ணியிருந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மீன் பண்ணிச்சுன்னா, அதோ கரூர் இன்சிடெண்ட்டை பேசும்போது அவர் பேசியிருந்தார். அது என்ன மீன் பண்ணிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பெருமையை பீத்திக்கிறதுக்காக நீ க்ரௌடை காட்டுறது என்ன ஒரு மனப்பான்மை, நம்பர் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேதரிங் அ க்ரௌட் இஸ் நோ பிரெய்னர்ன்றது என்ன அர்த்தம்னா, இந்த இவ்வளவு மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் கூட்டத்தை சேர்க்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் எடுத்து அதை வந்து விமர்சனம் செஞ்சாங்க. அஜித் சாரே இப்படி சொல்லிட்டாரு, விஜயை வந்து நேரடியாக அட்டாக் பண்ணிட்டாரு போல அப்படி இப்படின்னு எடுத்து பேசியிருந்தாங்க. எஸ், பல ஊடகங்கள் பேசிச்சு. ஏன் நம்மளும் சொன்னோம், டேய் உங்களை தாண்டா அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு, நம்மளும் சொல்லியிருந்தோம். ஏன் சொல்லியிருந்தோன்னா, அதில் இருந்த பாதி பிட்டை ஒண்டி எடுத்து இவனுங்க என்ன பேசியிருந்தானுங்கன்னா, பாருங்க அஜித் சார் வந்து சொல்லிட்டாரு விஜய் சார் மேலே எந்த தப்பும் இல்லை, இது வந்து மொத்தத்து மேலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி, விஜய் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் போட்டனால மற்ற எல்லாருமே எடுத்து போட்டாங்க. டே அப்படி ஒண்டி அவர் சொல்லலை, இதையும் பேசியிருக்காரு எடுத்து பாருங்கடா அப்படின்ட்டு நம்மளும் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும். எஸ், ஸோ உங்களை வந்து அதில் வந்து உங்கள் மேலே தப்பே இல்லைன்னோ அஜித் சார் சொல்லலை, உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் அஜித் சார் வந்து அதில் மீன் பண்ணியிருந்தாரு. அதை தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்படியும் பேசியிருக்காரா பாருங்கடான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதை பல ஊடகங்கள் எடுத்து என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் அஜித்துக்கும் மோதல், விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் மோதல் அப்படின்னு எடுத்து பேச ஆரம்பித்தனால அஜித் சாருக்கு கண்டிப்பாக ஒரு மன வருத்தம் இருக்கும். ஏங்க, அவர் வந்து நடிகன் கிடையாது, அவர் வந்து மற்றவனை துன்புறுத்தி பார்க்கணும், மற்றவன் கஷ்டப்படுறத வச்சு நம்ம சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷன் அஜித் சார் கிடையாது. எஸ், அவருக்கும் சில பேர் சொல்லியிருப்பாங்க, அஜித் சார் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க, நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு ஒரு கோர்வையாக பேசுனீங்க, பட் அதை வந்து எல்லாரும் எடுத்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து சண்டையை மூட்டி விடுற மாதிரி, நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது. எஸ், அஜித் சாருக்கு வந்து லைட்டாக ஹர்ட் ஆகியிருக்கும். ஐயோ, நான் வந்து இந்த இளைஞர்கள் நல்வழியில் போனோம், இந்த இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேட்டு வரக்கூடாது, இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் மேலேயும் இண்டிவிஜுவலாக பழி போட வேணாம் அப்படின்ற நோக்கத்தில் தானே இது பேசினேன், இது இப்படி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் போது அதற்கு ஒரு விளக்கம் நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விளக்கத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதில் அஜித் சார் வந்து டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மோட்டார் ஸ்போர்ட்ஸை பற்றி தான் அவர் வந்து ப்ரீஃபாக பேசியிருக்காருங்க. இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கும் தனக்கும் உரிய பந்தத்தில் வந்து தெளிவாக பேசியிருக்காரு. இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து இளைஞர்களுக்கு ஏன் தேவை, இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸை நம்ம எல்லாருமே ப்ரொமோட் பண்ணோம், ப்ளீஸ் சார் எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுங்கள்
மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அது ஆக்சுவலாக. பட் எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ காஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ். கவர்மெண்ட்கிட்டே நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் ஃபண்ட்ஸ் வந்து இதுக்கு நிறையா தேவைப்படும். ஸோ கார்பரேட்ஸும் உள்ளே வரணும். ஸோ மோட்டார் ஸ்போர்ட்ஸை நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு, அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் ரேசிங்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறேன்ட்டு நீங்கள் வந்து இந்த ரோட் சைடு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது, வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் அஜித் சார் ப்ரொமோட் பண்ணுறாருன்னு மட்டும் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடாதீங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. பிகாஸ் அவர் இப்போது எந்த வார்த்தையை நம்ம பேசணும் பேசக்கூடாது அப்படின்றத நம்மளே யோசிக்க வச்சு பேச வச்சிட்டானுங்கன்ற நிலைமைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டு இருக்கிறார். பிகாஸ் எஸ்ங்க, அஜித் சார் ஒன்று பேசினாருன்னா அதை 10 விதமாக பேசுறதுக்கு 10 குரூப்ஸ் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அஜித் சார் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னதா ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு. நான் என்னைக்கும் விஜய்க்கு நல்லது தான் நினைப்பேன், நான் விஜய் வாழ்த்துறேன்னு தான் சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட அரசியலுக்கு வந்து அஜித் சார் சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தமா? நீங்கள் சொல்லுங்களேன். நான் விஜய்க்கு என்றைக்கும் நல்லது தாங்க நினைக்கிறேன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பாங்க. அவர் வந்து என் மனசில் ஏதோ கெட்ட விஷயம் இல்லை, நான் உங்களை வந்து கெட்டது சொல்லணும்னு நான் விரும்பலை மிஸ்டர் விஜய் அப்படின்ற வந்து அவருக்குரிய ஸ்டைலில் நான் என்றைக்குமே விஜய்க்கு நல்லது தாங்க நினைக்கிறேன். விஜய் வேணா அஜித் சாருக்கு தப்பாக நினைக்கலாம், கெட்டதுன்னு நினைக்கலாம், பட் நான் நினைக்க மாட்டேன்ற பாயிண்ட்டை அவர் சொல்கிறாரு. திஸ் டசன்ட் மீன் இஸ் சப்போர்ட்டிங் விஜய் இல்லை. ஆனால் இன்னைக்கு சில அனில் குஞ்சிஸ் எடுத்து என்ன போட்டுன்னு இருக்கானுங்கன்னா, ஏய் பாத்தியா, ஏய் உங்கள் அஜித் சாரே பார்த்தியா விஜய் சாரோட ஃப்ரெண்டு, விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் போகுது. அப்போ நாங்கள் அதுக்கு பதிலடி கொடுத்து தானே ஆகணும். இப்படி தான் ஒன்றுத்துக்கு ஒன்று. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனில் ஃபேன்ஸ் தான். அவர் அன்றைக்கி பேசுனது அப்படியே விட்டுட்டு இருந்தாலே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்று பேச, பதிலுக்கு வந்து மற்றவங்க ஒன்று பேசதா இது பெரிய விஷயமாச்சு. அவர் இன்னொன்று மீடியா மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறாருன்றது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா அவர் இந்த எல்லாத்துக்குமே, இப்போது நான் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதில் மீடியாவின் பங்கு பெருசாக இருக்குது. பிகாஸ் மீடியாவுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயத்த நல்ல விஷயம்னு சொல்கிற பவர் இருக்குது, ஒரு நல்ல விஷயத்த கெட்ட விஷயம்னு சொல்கிற பவரும் இருக்குது. பிகாஸ் அவங்களால என்ன வேணாலும் திணிக்க முடியும். சில பேர் வந்து சமூக இவங்கன்னு சொல்லிட்டு, சோஷியலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என் கருத்தையே வந்து தப்பாக எடுத்து பேசுகிறவங்களாம் நான் பார்க்குறேன். ஏங்க, அவர் நிறைய பேரை பேசியிருக்காரு, நிறைய மீடியாஸ்னால் அதில் வந்து நம்ம வலைப்பேச்சு டீமை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ அஜித் சார் போன வீடியோ போட்ட உடனே இந்த வலைப்பேச்சு டீம்லாம் வந்து பிஸ்மியாக இருக்கட்டும், அந்தண்ணனாக இருக்கட்டும், அஜித் சாரை என்னென்ன பேசுனாங்கன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ அனில் குஞ்சுங்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இதை வந்து திமுகக்கும் சில கட்சிகளுக்கும் எதிர்ப்பாக எடுத்து பேசுகிறாங்க. பட் அவர் திமுகவை பாயிண்ட் அவுட் பண்ணல, கவர்மெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணல, அவர் மீடியாஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. குறிப்பாக இந்த வலைப்பேச்சு டீமு இவருக்கு எதிராக எவன் இவ்வளோ வருஷ காலமாக ஒரு அப்படியே ஒரு அக்மார்க் நெய்யால் செய்யப்பட்டவங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கெட்ட இமேஜ் அப்படியே அஜித் மேலே வடிவமைத்த குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பேச்சு டீமு. ஸோ இந்த மாதிரி மீடியாஸை வந்து அஜித் சார் வந்து கண்டிக்கிறார். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்படி திணிக்காதீங்க, பொய்யா போடாதீங்க. அதே மாதிரி அஜித் சாரை வந்து யார் மலையாளின்னு சொல்லி அசிங்கப்படுத்துனாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வலைப்பேச்சு டீம்லாம் வந்து அஜித் சாரை வந்து எவ்வளோ கலாய்ச்சாங்க. அவரோட நேஷ்னாலிட்டி உட்பட எல்லாத்தையும் கொஸ்டின் மார்க் பண்ணவங்க. அவர் வந்து தமிழரே கிடையாது, அவர் ஒரு மலையாளின்னு சொன்ன டீம் அது வலைப்பேச்சு டீமு. அந்த வலைப்பேச்சு டீமை இயக்குறது யாருப்பா? உங்கள் விஜய் சார் தானே இயக்குறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரை வந்து மலையாளின்னு சொல்லிச்சு. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய சீமான் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து மேபி அவர் பாயிண்ட் அவுட் பண்ண தான் நம்ம எடுத்துக்கலாம். நான் என்னை வந்து ஒரு இதாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, என்னை வந்து தமிழரே கிடையாது மலையாளின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்குலாம் ஒரு நாள் நான் தமிழருன்னு ப்ரூவ் பண்ணுவேன், நான் வந்து சாதிக்கும் போது என்னை இந்த தமிழ்நாடே கொண்டாடும் போது அது உங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதுதாங்க அஜித் சார். ஏங்க நாங்கள் ஒன்றுமே சொல்கிறோம், ஏன் அஜித் சாரோட ஃபேனாக இருக்குதுல சந்தோஷப்படுறோன்னா, இப்போ பாருங்கள், இப்போது போன வாட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூவால் கண்டிப்பாக விஜய் மனம் நோகப்பட்டு இருக்கும் அப்படின்றது யார் மூலியமாவாச்சு அஜித் சாருக்கு போயிருக்கு. கண்டிப்பாக இல்லை, யார் மூலியமாக போச்சோ இல்லை டிரெக்டாக விஜய் சாரே ஃபோன் போட்டு, அஜித் சார் என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, நீங்கள் இந்த 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணனாலே என்னை எல்லாரும் இங்கே வச்சு செய்கிறாங்க, கொஞ்சம் காப்பாற்றி விடுன்னு கூட கேட்டிருக்கலாம். எனக்கு மன கஷ்டமாக இருக்குன்ற தகவல் கூட அவருக்கு போயிருக்கலாம். அதற்கு ஐயோ நம்ம அந்த மாதிரி மீன் பண்ணல, நம்ம வந்து ஒரு யதார்த்தமாக பேசணும், நம்ம வந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும்னு பேசணும், அவங்களுக்கு அறிவுரை வழங்கணும்ன்ட்டு பேசணும், யார் மேலேயும் தப்பில்லை, இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்ல போய் இது ஒரு சாரரை மனசு கஷ்டப்பட வச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதில் நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி பேசியிருக்காரு. ஆனால் இதை திருப்பி அனில் ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், விஜய் சார் அஜித் சார் சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிலாம் தூக்கின்னு வராதிங்க. அப்புறமா அதுக்கான பதிலடி அஜித் ஃபேன்ஸ் கொடுப்பாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க.
ஸோ அப்புறமா திருப்பி எங்கள் அஜித் சாரை வந்து இதுக்கு ஒரு வீடியோ போட வைக்காதீங்க. ஸோ விஜய்க்கு நல்லது தான் நினைப்பேன்னு சொல்லியிருக்காரு, அது தப்பே கிடையாது. விஜய்க்கு ஆப்வியஸ்லி நல்லது செஞ்சால் நல்லது நினைக்க போகிறாங்க, அதனால உங்களுக்கு யாருமே இப்போ சப்போர்ட் பண்ணாங்கன்றது அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸை எடுத்து அவர் தெளிவாக பேசியிருக்காரு. மீடியாஸு ஃபஸ்ட்டு உங்கள் செயலை ஒழுங்காக செய்யுங்க, இதுதாங்க. ஏங்க அஜித் சாரை ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பாசத்தில் கட்டுப்படுத்தலாங்க. பாசமாக யாருன்னா கேட்டால் அஜித் சாரை வந்து கட்டுப்படுத்தலாம். ஆனால் பயமூர்த்தி அஜித் சாரை கட்டுப்படுத்த வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், டிஎம்கே அப்போ நடத்தின மீட்டிங்கில் கலைஞர் இருக்கும் போதே அவருக்கு எதிராக பேசினவர் அஜித் சார். அந்த மாதிரி கெத்தான ஆள் அஜித் சார். ஸோ அவர்கிட்ட இப்படி ஒரு சார் மனசு நோகி இருக்காங்க அப்படின்னு பேசும்போது அதை எடுத்து அஜித் சார் பேசியிருப்பாரே தவிர்த்து மற்றபடி அந்த இன்டர்வியூவில் ஒன்றும் விஜய்க்கு ஆதரவாக ஒன்றும் பாசமழைய ஒன்றும் அஜித் சார் பொழுதில்லை. நீங்கள் மனசு நோக்கி இருக்கீங்க, மனசு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்றது எப்படியோ அஜித் சாருக்கு போகிருக்கு. அதனால சரி எப்பா புள்ள அந்த புள்ள பாவையா ஏற்கனவே அடி வாங்கின்னு சுற்றின்னு இருக்கு, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எப்போவுமே நான் நல்லது தான் நினைப்பேன், நீங்கள் வேணா எனக்கு கெட்டது நினைக்கலாம், நான் உங்களுக்கு நல்லது தான் நினைப்பேன்றதை சொல்லியிருக்கேன்.